ஹாய் மச்சி, எப்படி இருக்க? அட என்ன அத்தை சொல்வேனுங்க, லைஃபே ஃபுல்லாக ப்ராப்ளம் தானுங்கோ. எல்லாம் என் ஒய்ஃப்னால தான் மச்சான் பிரச்சனை. அவள் மாதமாக இருந்தப்ப கூட 10 மாதத்தில் பிள்ளைய பற்றி கையில் கொடுத்துட்டா, அதை கூட பொறுத்துக்க முடிஞ்சது. ஆனால் மாதம் மாதம் வர பீரியடை காரணம் காட்டி என்னை போட்டு படுத்தி வைக்கிறாடா. என்னடா சொல்கிற? அட ஆமாண்டா, அவளுக்கு மந்த்லி மந்த்லி வர பீரியடப்போ வீட்டுக்கு போகவே பயமாக இருக்கு மச்சான். ஏண்டா? ஆமாண்டா, ஏன்னா வயிற்று வலிங்கிறா, தலை வலிங்கிறா, கால் வலிங்கிறா, திடீர்னு பேய் மாதிரி கத்துறாடா மச்சான். அவளை எப்படி புரிஞ்சுக்கிறதுனே எனக்கு தெரியல மச்சான். ரொம்ப கஷ்டப்படுறா. அதை பார்க்குறதுக்கு எனக்கும் கஷ்டமாக இருக்கு மச்சான். இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா? ஹாய் மச்சீஸ், நீங்கள் பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். உங்கள் ப்ராப்ளமுக்கு சிறந்த தீர்வு என்கிட்ட இருக்குது. நீங்கள் கடையில் விற்கிற பிராண்டு, ஏதோ ஒரு பிராண்டை வாங்கி யூஸ் பண்ணும்போது அது உங்கள் ப்ராப்ளம்க்கு ஒரு சிறந்த தீர்வாக இருக்காது. உங்கள் ப்ராப்ளம் கூட ட்ராவல் ஆகும். ஆனால் நான் சொல்கிற பிராண்டை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் ப்ராப்ளம்க்கு நிரந்தரமாக ஒரு தீர்வு கிடைக்கும். மந்த்லி மந்த்லி வர பீரியடை உங்கள் ஒய்ஃபு, ஏன் உங்கள் குடும்பமே என்ஜாய் பண்ணுவீங்க. அப்படியா? அது என்ன பிராண்டு மச்சான்? சொல்கிற கேட்டுக்கோ. ஃபெமினைன் பிராண்ட். இந்த ஃபெமினைன் பிராண்டை மட்டும் வாங்கி உன் ஒய்ஃபு கையில் கொடுத்துவாரு. அவங்கள யூஸ் பண்ண சொல்லு. அப்புறம் என்னடா நடக்கும் மச்சான்? அவங்க யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலியே டோட்டலாக மாறிடும். அவங்களோட நிலை மந்த்லி மந்த்லி வர பீரியட் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போது ஒன்று ராஜா மாதிரி பார்த்துவாங்க. நீ உன் ஒய்ஃபுக்கு ஃபெமினைன் வாங்கி கொடுத்த ராணி மாதிரி பார்க்கும்போது அவங்க உங்களை ராஜா மாதிரி பார்த்துப்பாங்க. சூப்பர் மச்சான். நான் சொல்கிற இந்த விஷயத்த பார்த்துக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருந்தால் பத்தாது. உடனே வேலையில் இறங்கணும். உடனே இம்மிடியேட்டாக கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உன் ஒய்ஃபுக்கு இதை வாங்கி கொடுத்து என்ஜாய் பண்ணு. ஓகேடா மச்சான். தேங்க்யூ ஸோ மச்டா மச்சான்.